தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் டிவிகே உடைய தலைவர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத போது எஸ் தானு அவர்கள் தயாரிப்பில் 10 வருடத்துக்கு முன்னாடி அட்லி அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் இது பிளாக் பஸ்டர் இட்டு தான் நம்ம சொல்லணும். அந்த டைமில் நிறைய படங்கள் விஜய்க்கு இட்டுனாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. காரணம் என்னன்னா, அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ், டான்ஸு, சாங்கு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, விஜய் ஃபைட்டிங் சீனு, காமெடி எல்லாமே இதில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது என்னென்னா, படம் சூப்பர் ஹிட் ஆகும் காரணம் நிறைய விமர்சனம் வந்தது அட்லி மேலே. அட்லி படம் எடுக்கிற படங்கள் எல்லாமே முதல் திரைப்படம் ராஜாராணி மௌன ராகம் உடைய இதுவும் அதே தான். சத்திரியன் திரைப்படத்தில் இதே மாதிரி தான் மக்கள் இவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக இருப்பார். மனைவியை கொன்றுவாங்க, அவர் பசங்களோட போயிட்டு இருப்பார். திருப்பி அந்த வில்லனே இவரை திருப்பி கூப்பிட்டு வருவார். திருப்பி அவர் எப்படி பழி வாங்குறாருன்றது தான் கதை. இதுவும் சேம் தான். விஜய் பொறுத்த வரைக்கும் இது அதே கதையை கொஞ்சம் மசாலா டிங்கரிங் இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. விஜய் ஆக்டிங் ப்ளஸ் டான்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை தூக்கி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ இன்றைக்கி ரீரிலீஸில் கூட நல்ல கலெக்ஷன் தான் சொல்லணும். ஓவரால் ஏற்கனவே விஜயோடைய கில்லி படம் நல்ல கலெக்ஷன் எடுத்தது. அதே மாதிரி அஜித்தோடைய மங்காத்தா வந்தது. அதுபோல் ரீலீஸ் திரைப்படங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குட்டி பசங்களாம் இப்போ வளர்ந்து 20 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க என்ஜாய்மெண்ட்டோட படத்தை பார்க்குறாங்க. பொறுத்த வரைக்கும் கதை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சத்திரியன் கதை தான் இதுவும். ஏற்கனவே இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன் மனைவி அம்மாலாம் கொண்டுறான் வில்ல, தன் குழந்தைக்காக வேற ஊரில் போயிட்டு இருக்கார், கேரளாவில் இருக்கார். அங்கே திருப்பி வில்லன் கண்டுபிடிச்சிட்டு இவரை கொல்ல வர்றாரு. அந்த இடத்துல வில்லனை எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்னு தான் விஷயம். இதில் சமதா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க அவர் மனைவி கேரக்டரில். அது மட்டும் இல்லாமல் மதராஸ் பட்டணம் இவங்க இதில் ஒரு டீச்சர் கேரக்டரில் வருவாங்க. ராதிகா சரத்குமார், நம்ம ஏற்கனவே போன திரை விமர்சனத்தில் பார்த்த ராதிகா சரத்குமார் இதில் விஜயோட அம்மாவை நடிச்சிருப்பாங்க. மிக சிறப்பான ஆக்டிங். மொட்ட ராஜேந்திரன் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அது ரொம்ப ஒரு போலீஸாக காமெடி பண்ணுற மாதிரி ரோல்களே நடித்தவர். ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு போலீஸாக இருப்பார். விஜய் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியின் ரோல் அவர் பண்ணியிருப்பார். அது காமெடின்னு சொல்லாமல் ஒரு சென்டிமெண்ட் ரோல் தான் சொல்லணும். ஓவரால் சொல்லணும்னா, இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நிறைய டிவியில், ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதிலெல்லாம் பார்த்துருந்தா கூட தியேட்டர் என்ஜாய்மெண்ட் பார்க்கணுன்னு ரசிகர்கள் விரும்பினாலும், ஜனநாயகன் படம் கொஞ்சம் டிலே ஆன காரணத்தினாலும் விஜய் ரசிகர்கள் மற்றும் அல்லாது இன்னைக்கு வேறு எதுவும் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. இந்த தாய்க்கிழவி தான் இப்போ புது படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு திரும்ப இன்னொரு பார்க்கக்கூடிய திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. அட்லியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஷாருக்கானோட ஹிந்தியில் போயிட்டாரு. அதுவும் ஒரு வேறு படத்தில் தழுவல் தான். இப்போ தெலுங்குலேயும் அட்லியை போயிருக்காரு. சன் ப்ரொடக்ஷனுக்காக அல்லு அர்ஜுனை வச்சு அவர் டைரக்ட் பண்ணுறாரு. இதுவும் இன்னொரு படத்துக்கு அது தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, அட்லி எதனால் ஜெயிக்கிறாருன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களை எடுத்து இது பண்ணிக்கிறாரு. ஏற்கனவே சொல்லுவாங்க, முன்னெல்லாம் இங்கிலீஷ் படத்தோட கதை மாதிரியே இருக்குது இந்த படம் அப்படின்வாங்க. இந்த இங்கிலீஷ் படம் சீரியெல்லாம் வாங்கிட்டு டேரக்டர்ஸ் போட்டு பார்த்துட்டு அதில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து இவங்க கொஞ்சம் இது பண்ணி போடுவாங்க. ஆனால் அட்லி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே எடுத்து பண்ணுறாரு. நான் எதுடா இங்கிலீஷ் படம் டிவிடி பார்க்கணும், சன் டிவி இந்த டிவிலலாம் வந்த படங்களை உட்காந்து பார்த்துன்னு இருப்பார் சின்ன வயசில். அந்த படத்தையே எடுத்து தமிழ் படத்தையே திருப்பி எடுத்து அந்த பண்டரி இப்போ டிங்கரிங் வேலைலாம் பார்த்து படம் பண்ணுறாரு. அல்லு அர்ஜுன் படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே சூப்பர் ஸ்டார் கேட்டகரி இருக்குது. சிரஞ்சீவியே படம் கதை களம் இது சரியில்லைனாலும் தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இதே அல்லு அர்ஜுனுக்கும் அங்கே தோல்வி படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இப்போ பீக்கில் புஷ்பான் 1 and 2 பீக்கில் இப்போ இன்னைக்கு இந்திய லெவலில் அதிக 350 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கூட நடிகர் தான் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுனுடைய காம்பினேஷனில் அட்லி படம் சன் பிக்சர்ஸ் மிக பிடிச்ச லெவலில் வந்திருக்கு. இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எப்படி வருதுன்னு பார்க்குறோம். திருப்பி நம்ம தெரியக்குள்ளே வந்தால் எஸ் தான் அவர்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஏற்கனவே சச்சின்ற திரைப்படம் விஜய் வச்சு பண்ணார். ஜான் இவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். அது நம்ம
உதிரிப்பூக்கள் டைரக்டர் அவருடைய சந்தா அவர். இந்த படத்தில் உதிரிப்பூக்கள் டைரக்டர் சார் வந்து ஒரு வில்லன் கேரக்டரில் பண்ணியிருப்பார். இதான் அவருக்கு முதல் படம். அவர் மிக சிறந்த நடிகர்னு இதில் சொல்லணும். காரணம் என்ன, மிக சிறந்த டைரக்டர்னு அவர் உதிரிப்பூக்கள், ரஜினி நடித்த திரைப்படம், நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஆக சிறந்த நடிகராக இந்த ஒரு வில்லன் கேரக்டரில் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் உதயநிதி கூடலாம் வந்து அப்பா கேரக்டரில் ஒரு 4-5 படங்கள் பண்ணார், மறைந்துட்டார். மறைந்தாரும் அவர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய அளவில் பேசணும்னா கூட அவர் டைரக்ஷன், உதிரிப்பூக்கள் மாதிரி ஒரு திரைப்படம், ஒரு யதார்த்த திரைப்படம். எல்லாரும் சொல்லுவாங்க மலையாள படம்லாம் போய் பாருங்கடா, அதெல்லாம் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடியே பாலச்சந்தர் இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்னன்னா, நல்லது இங்கே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அடுத்த ஸ்டேட்டில் தான் போய் பார்ப்பாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியும் சூப்பர் தான், அது என்ன எந்த குறையும் சொல்ல முடியாது. தமிழ் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரிக்கும் குறை போகாத ஒரு இண்டஸ்ட்ரின்றது வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தெலுங்கில் இருக்கிற மிகப்பெரிய படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக நம்ம சென்னையிலேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் போகிறாங்க. பி.சி. ஸ்ரீராம் சார், ஜீவா, கேவி ஆனந்த் சார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தெலுங்கில் போய் மிகப்பெரிய இட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து சென்னையில் தான் இருந்தாங்க. அப்போ வந்து ஆந்திராவில் தனியாக ஸ்டுடியோலாம் கிடையாது. இங்கே தான் ஏவிஎம் பிரசாத், விஜயகலாலாம் நிறைய இதெல்லாம் இருந்தது. என்டிஆர்லேருந்து, நாகேஸ்வர ராவ்லேருந்து, மோகன் பாபுலேருந்து எல்லாருமே, மகேஷ் பாபு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இருக்க மகேஷ் பாபு இங்கே லைலா காலேஜில் தான் படித்தார். நல்லா சலசனமாக தமிழ் பேசுவார். அல்லு அர்ஜுனும் இங்கே பிறந்து வளர்ந்தவர் தான். நிறைய பேர் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு இருக்காங்க. ஓவரால் இன்றைக்கி நம்ம தெரி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரசிகர்களை கொண்டாடும். ஜனநாயகன் வரும் வரை தெரி திரைப்படத்தை வந்து திரையில் போயிட்டு, தேட்டரில் போயிட்டு என்ஜாயபிள் போல பார்க்கணுன்னா ரசிகர்கள் போய் என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார்.